ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராணி அக்கா கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கூட்டு, பொன்னாங்கண்ணி கீரையுடைய கூட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த கீரையை வாங்கி பாருங்கள். நான் இப்போ ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி வச்சுட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா அதில் மண்ணுன்னு இருந்தாலும் நல்லா ஊறி கீழே போயிடும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயத்துக்கிட்ட அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 3 மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். வாங்க நம்ம கீரை கூட்டு ரெடி பண்ணிடலாம். நம்ம கீரை கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா நல்லா வெடிக்கட்டும். நமக்கு எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம கீரையோடு சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்குன்னு கடிப்பட்டுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிறதையும் அதில் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. இந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்மளுக்கு கீரை கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். சட்டி நிறையா இருந்துச்சு கீரை, நல்லா வதங்கி நல்லா கீழே போயிடுச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த கீரை பொன்னாங்கண்ணி இளங்கீரையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு கீரை பாருங்கள் 3/4 பங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 பாசிப்பருப்பு இருக்கும். அதை வேக வச்சு, அதாவது ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, மலர்ந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மலர்ந்துருக்கும். இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதையும் இப்போ அந்த கீரையோடு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இந்த கீரையோடு சேர்ந்து நல்லா அது வேகட்டும். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாகவே தேங்காய் எடுத்து அது கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேகட்டும். இந்த கீரை நல்லா கொலைய வேகணும். நல்லா வேகட்டும். நம்ம பார்ப்போம். நம்ம கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நான் கீரை எடுத்து நசுக்கி பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியது. நான் ஒரு பவுலுக்கு கீரை கூட்டை மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.